வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி. என்னடா ஃபுல்லாக ரெடியாகி கிளம்பி ஒரு வீடியோ எடுக்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வரலட்சுமி நோம்புங்க. இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க வரலட்சுமி நோம்புக்கு. ஹாஸ்பிட்டலாக வச்சு தருவாங்களே அதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. நானும் கீர்த்தியும் மித்ராவும் கிளம்ப போகிறோம். இன்னைக்கு வீடியோ அதை பற்றி தான் இருக்கும். மித்ரா குளிச்சு ரெடி ஆகிட்டே தூங்கிட்டாங்க. அவள் ஏங்கவும் அவங்க அக்கா வர டைம் ஆகவும் கரெக்டாக இருந்தது. தூங்கி எழுந்தாங்க. இப்போ டைம் கரெக்டாக 2 மணி ஆக போகுது. கீர்த்தி வந்தோடனே கீர்த்தியை கிளப்பிட்டு கூட்டு போக வேண்டியதான். ஹலோ, தூங்கிட்டீங்களா? உடைக்க கூடாது. அக்கா வரல பார்க்கலாமா? அக்கா வரல பார்க்கலாமா? கீர்த்தி இங்க பாரு, அக்கா வரல பாரு. சவுண்ட் கேக்குது, சவுண்ட் கேக்குது. ஹலோ. கீர்த்திக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்களே, எங்கே போகிறாங்க, இது கன்ஃபியூஷன்லேயே ஏறி வந்துட்டு இருந்தா. கிளம்பலாமா? மேடம் பாதி கிளம்பிட்டாங்க. மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் போட்டு விடக்கூடாது. அதனால் வந்து ஃப்ரைடே ஆனோடனே எல்லாம் போட்டுடுறோம், கொலுசு செயின் எல்லாமே. கீர்த்திக்கு பாவாடை சட்டைனா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அந்த ட்ரெஸ். வந்தோடனே ரெடி ஆகி கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், நாங்கள் 3 பேரும் ஆட்டோவில் கிளம்பிட்டோம். இந்த குட்டிங்களுக்கு வீட்டில் இருக்கிறதோட வெளியில் கிளம்புனாதாங்க ரொம்ப சந்தோஷம். வீட்டில் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுற குட்டி இப்போ பாருங்கள் ஆட்டோவில் நல்லா திருன்னு முழிச்சிட்டு வருது. செம தூக்கம் வேறு. தூக்க கழகத்திலே மேடம் இருந்தாங்களா, கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. கீர்த்திக்கு இன்னும் கூட புரியல, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டோம், எங்கே கிளம்புறோம், எதுக்கு சொன்னேன் கிளம்புறோன்ட்டு. ஆனால் எதுக்கு இந்த திடீர் காஸ்டியூம்னா அவளுக்கு கொஞ்சம் கூட புரியல. கன்ஃபியூஷன்லேயே தான் வந்துருந்தா. ஆடி மாதம் தொடங்கிட்டாலே கண்டினியூஸாக ஜான்வரி வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே கோலாகலமாக இருக்குங்க. இனிமேல் லைனாக கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல் அப்படின்னு லைனாக ஃபங்க்ஷன் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாவில் நிறையா அம்மன் கோயில் இருக்குங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலில் திருவிழா நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சில பேர் 3ஆம் வாரம், சில பேர் 5ஆம் வாரம்னு தொடர்ந்து பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும். தீமிதி திருவிழா, கூழ் ஊற்றுறது, இதெல்லாம் பார்க்கும் போதே செம்ம ஜாலியாக இருக்கும். எங்களோட பழைய ஏரியா வந்து கோடம்பாக்கம்ங்க. அங்கே வந்து நாகாத்தம்மன் கோயிலில் 9ஆம் வாரம் தீமிதி திருவிழா நடக்கும். இந்த வீடியோவை யாராவது புலியூர், கோடம்பாக்கம் ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே எங்கள் வீடுக்கிட்ட நெருங்கியாச்சுங்க. வீடுக்கிட்ட வரும்போது தான் பார்த்தேன் ஒருத்தர் கரகம் தூக்கிட்டு வந்தார். வாங்க வாங்க வாங்க, போடுங்க போடுங்க, வாங்க வாங்க வாங்க, போடுங்க, தூக்கி போடுங்க. அது போட்டு வச்சிருந்தேன். இப்போ திருப்பி கீழே எடுத்துட்டு வந்தாலும் திருப்பி அது கை குத்தில கொஞ்சம் லூஸாக கட்டு லூஸாக தூக்க பயிற்ச எடுக்கலாம். வா
பை வேணுமா அந்த வாமா கை காட்டு. பாப்பா சாக்லேட் தர சாக்லேட் 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 என்னது ஐ ஐ ஐ அதில் போட்டுங்க, இதில் போட்டுங்க. கையில் பிடிச்சிங்க, ரெண்டு கையில் கரெக்டா வரும் உட்காந்துங்க உட்காந்துங்க உட்காந்துங்க. அது திருவோட அதுக்குள்ளே போடுங்க. தூக்குது பாருங்க. வாங்க, கையில் மாட்டிங்க, கையில் மாட்டிங்க. கையில் மாட்டிங்க. இது கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. கை கொடுங்க. போங்க. பாய் பாய் பாய். அந்த கையும் காட்டு. கொஞ்சம் போட்டுக்க பேட்டா அப்புறம் அம்மாக்கும் அப்படின்னா கொஞ்சம் அப்புறம் குண்டாங்க வலி இருந்துச்சு அதுக்கு ஒட்டுனாவே பிடிக்காது ஜிக்னா அதுக்கு அவரு இல்லை அவருக்கு என்னது என்னதுமா? குருவி. குருவி எங்க இருக்கு? குருவி எங்க இருக்கு? குருவி குருவி என்னது? எங்கம்மா இருக்கு? எங்க இருக்கு? அது இருக்கா? இங்கே மித்து உட்காந்த இடத்துல தாங்க ஃபஸ்ட்டு கொய்யா மரம் இருந்துச்சு. அப்புறம் ரோடு போடும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நம்மளோட பழைய ஷார்ட்ஸ் ஒன்றில் அம்மா வீடு வெளியில் எவ்வளோ பிரண்ட செடி, கொய்யா மரம், அப்புறம் மாதுளை செடியெல்லாம் இருந்ததை நான் காமிச்சிருப்பேன். நாங்கள் விதை எதுவுமே போடாமல் அங்கே செடி வைக்கிற இடத்துல தானாகவே வேப்பிலை துளிர் விடுதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்கலாம் ப்ளவுஸ் பிட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக நான் தான் சாமி கும்பிட்டுட்டு ப்ளவுஸ் பிட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழித்து தாத்தாவும் பாட்டியும் பார்த்த சந்தோஷத்தில் ஒரே விளாட்டு. 2 பேருக்கும் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் விளாண்டு அழுத்து போயிட்டாங்க. ஆட்டோவில் கொஞ்ச நேரம் தாங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தது. அப்புறம் திரும்பி பார்க்குறேன் 2 பேருமே சவுண்டு காணும். பார்த்தா நல்லா தூக்கம், செம்ம டயர்டாயிட்டாங்க போல், நல்லா தூங்கிட்டாங்க. அந்த நிலாவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப நாளாக அந்த நிலாவை கேப்சர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அது எப்படியோ அன்றைக்கி நடந்துருச்சு. ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையோ இல்லை 2 பொம்பளை பிள்ளையோ, எவ்வளோ பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கு நிறையா இருக்குங்க. சாப்பாடு, ஸ்நாக்ஸு, அது இதுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம என்னமோ வரும்போது ஒரு பேக்கோடு தான் வந்திருப்போம். ஆனால் போகும்போது இதை சாப்பிடு, இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடு, இந்த பிள்ளைங்களுக்கு கொடு, அதை கொடு, இதை கொடுன்ட்டு நம்மளுக்கு நிறையா கொடுத்து அனுப்புவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக
கண்டிப்பாக திட்டு வரும். சாப்பிட போகிற நேரத்தில் இதை எடுத்து தின்னுட்ருக்கியே அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு நம்ம குழந்தை குட்டியோடலாம் வீட்டுக்கு வரும்போது நம்ம அம்மா அப்பா எப்போதும் இதை சாப்பிடு அதை சாப்பிடு, என்ன இப்படி இருக்க, இது கூட சாப்பிட மாட்டியா, ஏன் சாப்பிட மாட்டேன்னு 1000 கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் கண்டிப்பாக வருங்க. இப்படியே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே எங்கள் வீடு வரைக்கும் வந்தாச்சுங்க. செம்ம டிராஃபிக் வேறு. நான் சொன்ன மாதிரி கோயில் திருவிழாலாம் நடந்துட்டு இருந்தனால அங்கங்கே டிராஃபிக் பயங்கரமாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் அம்மா அப்பா கூட இருந்த அந்த 2-3 மணி நேரத்தை யோசிச்சுக்கிட்டே வாரமோ மாதமோ அது ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். நம்மளும் அது பின்னாடியே ஓட வேண்டியது தான். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. மேடம் முழிச்சாச்சு. ஹலோ, இங்க பாருங்க, அம்மாவோட மோதிரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். பாய்.